உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விதையிலிருந்து முளைச்சு வர சின்ன சின்ன நாற்றுகளை குறி வைத்து ஒரு சில பூச்சிகள் சரமாரியா சாப்பிட்டுட்டு போயிடுங்க. என்னதான் பல விதமான பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரேகள் அடிச்சாலும் மழைக்காலங்கள்ல பூச்சிகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குங்க. ஒரு சில நேரங்கள்ல இன்னைக்கு நாம பார்த்த செடி நாளைக்கு வந்து பார்க்கும் போது இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிருக்கும். ஒரு சில செடியை பார்த்தா இதுக்கு மேல நம்மளால இதை காப்பாற்ற முடியுமா அப்படின்ற கேள்விகளும் வருங்க. ஒரே ஒரு நிமிடம் செலவு பண்ணி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு மட்டும் என்னோட செடிகளை நான் எப்படி காப்பாற்றினேன் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க வீட்டில் இருக்க நாற்றுகளும் சின்ன சின்ன செடிகளும் தொட்டியில இருந்தாலும் சரி, மண் தரையில இருந்தாலும் சரிங்க, இந்த ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும். என்னுடைய செடிகளுக்கு அதிகமான பாதிப்பு வர்றது எதுலன்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகள், இலையட்டை, நத்தை, அணில், அப்புறமா எங்க பக்கத்து வீட்டு பூனை, இவங்க எல்லாம் பண்ற சேட்டை இருக்கே. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இலை சுருட்டல் பிரச்சனையிலிருந்து என்னோட செடியை எப்படி மீட்டெடுத்தேன் அப்படின்ற ஒரு பதிவை சேனல்ல போட்டிருந்தேங்க. அதை பார்த்து ஜகன் அப்படின்ற நம்மளோட சப்ஸ்கிரைபர் முயற்சி செய்து வெற்றி பெற்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அது உங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. இதே மாதிரி எனக்கு கை கொடுத்த சிம்பிளான ஈஸியான ஐடியாஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. சிறிய நாற்றுகளை சரமாரியா சாப்பிட்ட பூச்சிகள் இந்த செடியை மட்டும் விட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணம் சரியான சமயத்துல பாதுகாப்பு கொடுத்ததுனால மட்டும்தாங்க. இந்த செடிக்கு வீட்லயே இருக்கிற பால் வாங்குற கேனை உபயோகப்படுத்தி பாதுகாப்பு கொடுத்துருக்கேங்க. பால் வாங்குற கேனை பாதியா கட் பண்ணி அந்த 2 பாதியையுமே செடியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. கட் பண்ண சைட் ஷார்ப்பா இருக்கிறதுனால மண்ணில் வச்சு அழுத்தணும்னா மண்ணுக்குள்ள நல்லா போயிடும். ஓரளவுக்கு நல்லா உள்ள போற மாதிரி அழுத்தி வச்சிருங்க. அப்பதான் காத்து அதிகமா வீசும்போதெல்லாம் பறக்காம இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பாட்டிலை சுற்றியும் நல்லா மண்ணு போட்டு அமுத்தி விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா மண்ணில் ஃபிக்ஸ் ஆயிட்டு செடிக்கு பாதுகாப்பா இருக்குங்க. இதை ஒன்ஸ் வச்சுட்டிங்கன்னா போதும். அப்பப்போ செடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வழியா பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற இந்த மில்க் பாட்டிலோட பாகத்தை யூஸ் பண்ணதுனால மிளகாய் நாற்றுகள் சின்னதுல இருந்து பெரிய செடியா மில்க் பாட்டிலோட ஹைட்டுக்கே வளர்ந்துருச்சு. இந்த பாதுகாப்பை கொடுக்காம இருந்திருந்தா மற்ற மிளகாய் நாற்றுகளை போல இந்த செடியும் காணாம போயிருக்குங்க. நல்ல வேலை காப்பாத்தியாச்சு. அடுத்து பூனைகள்ட்ட இருந்து செடியை பாதுகாக்க இந்த ரேஸ்டு பெட் செட்டப் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்க. இதுக்குள்ள தக்காளி, பீட்ரூட் நாற்றுகளை வச்சிருந்தேன். இது போட்டதுல இருந்து செடிக்கு பக்கத்துல பூனைகள் வரல. ஆனா அதிகப்படியான காத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக பெரிய சைஸ் பிளாஸ்டிக் பேக்ஸை 2ஆ கிழிச்சு சைடில் கற்கள் வச்சு கவர் பறக்காத மாதிரி சப்போர்ட் கொடுத்துருக்கோம். பொழுது சாஞ்சு இருட்டாக ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சதும் ஓப்பன் பண்ணி விட்டுருவோங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்ததுனால பூனைக்கிட்ட இருந்தும் அதிகப்படியான காற்றுல இருந்து செடிகளை பாதுகாத்தாச்சு. செடிகள் உயிர் பழிச்சு கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் தான் இது தேவைப்பட்டது. இப்போ இதை ஓப்பன் செஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன செடி வைக்கிற தொட்டிகளை கவுத்து வச்சிருக்கோம். இதற்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இலை அட்டைகள், அதாவது ஸ்லக்ஸ், நத்தைகள், இவைகள்ட்டெல்லாம் இருந்து செடிகளை காப்பாத்துறதுக்குங்க. இந்த மாதிரி போட்டிருக்கிறது எந்த அளவுக்கு உபயோகமா இருக்குன்னு பாருங்க. இங்க வச்சிருக்க பீட்ரூட் நாற்றுகளை நத்தைகள் கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடிச்சிருச்சு. ஆனா இந்த தொட்டிக்குள்ள இருக்க பீட்ரூட் நாற்றுகளை பாருங்க, எவ்வளோ பாதுகாப்பா இருக்கு. இந்த மாதிரி சிறிய சிறிய விஷயங்கள் செஞ்சதுனால பல செடிகள் எனக்கு காப்பாற்றப்பட்டிருக்குங்க. இந்த வீடியோலையும் நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன செடி வைக்கிற தொட்டிகள் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இருந்தா கூட போதும், சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தினா நமக்கு கண்டிப்பா உதவியா இருக்குங்க. ஆனா எல்லா நேரத்திலயும் அது செட் ஆகாதே. தொடர்ந்து மழை பெய்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல என்னதான் பூச்சிக்கொல்லிகளை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் மழையில அடிச்சுட்டு போயிடும். ஆனா அந்த நேரம் தான் இலையட்டை, நத்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செடிகளை வேட்டையாடும். இந்த பாதிப்பு பெரிய செடிகளுக்கு இருந்ததுன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா செடி மீண்டு பொழைச்சிரும். அதனால சின்ன சின்ன செடிகளை பாதுகாக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுல பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லா தக்காளி செடியும் ஒரே நேரத்துல தான் வச்சோம். ஆனா இந்த தக்காளி செடியில பூவே வந்துருச்சு. பூச்சி தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட இந்த செடியோட வளர்ச்சியை பாருங்க.
இதனால எந்தெந்த செடிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தோமோ அந்தந்த செடிகள் எல்லாமே சூப்பரா அதுக்கான பலனை தந்திருக்குங்க. இந்த செடிகளை பாதுகாக்கிறதுக்காக வாட்டர் பாட்டிலை 2ஆ கட் பண்ணி ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு செடிக்கு கொடுத்துருக்கேன். பாட்டில் பாகங்களை செடிகளை பாதிக்காத விதத்துல அழுத்தி வச்சுட்டு அதை சுத்திலும் மண்ணை நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளோ காத்தடிச்சாலும் வாட்டர் பாட்டில் பறக்காது. இந்த செடிக்கு வாட்டர் பாட்டிலோட மேல் பாகத்தை யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த ஐடியா சின்ன சின்ன செடிகளை அணில் தோண்டி வச்சிரும் இல்லையா, அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. செடிக்கு கொடுத்த பாதுகாப்பு ஒவ்வொன்றும் எனக்கு நிறைய பலனை தந்திருக்குங்க. இந்த மாதிரி இந்த ஐடியாவை பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். விதைகள் போட்டு முளைச்சி வர வரைக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணி பாட்டை மூடிட்டோம் அப்படின்னா பறவைகளோ அணில் கிட்ட இருந்தும் காப்பாத்திடலாங்க. மண் தரையில வெந்தயக்கீரைக்காக போடும்போதெல்லாம் அணில் பூனைகள் வந்து பல சேட்டைகள் பண்ணுங்க. தோட்டத்து மண் சாஃப்டா இருந்ததுன்னா அதுக்கு மேல பூனை வந்து மலம் கழிக்குங்க. பூனையோட மலத்துல நிறைய நோய் கிருமிகள் இருக்கும். ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு மலம் கழிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதே இடத்துல மலம் கழிக்குங்க. அதுக்கப்புறம் அதோட பழக்கத்தை மாத்துறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். அதனால தோட்டத்து மண்ணுல பூனைகள் மலம் கழிக்காம இருக்கிறதுக்கு கூர்மையா இருக்கிற தோட்டத்து குச்சிகளை போட்டு விட்டதும் அந்த பக்கமே போறதில்லைங்க. விதைகள் முளைச்சி வந்ததும் மேல இருக்கிற குச்சிகள் எடுத்துட்டு வேலி மாதிரி போட்டு விட்டா போதுங்க. என்னுடைய ஒரு சில பீட்ரூட் நாற்றுகளுக்கு பாதுகாப்பா ஃப்ரூட் பாக்ஸ் வரும் இல்லையா, அந்த ஃப்ரூட் பாக்ஸை கூட பயன்படுத்தி பாதுகாப்பு கொடுத்துருந்தேங்க. இந்த பாதுகாப்பு கொடுத்துட்ட பிறகுதான் செடிகள் பூச்சிகள்கிட்ட இருந்து தப்பிச்சு உயிர் பிழைக்கவே ஆரம்பிச்சது. இதுல முக்கியமான 3 விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூடி வச்சாலும் செடிகளுக்கு காற்றோட்டம் இருக்கணும். அதனால ஹோல்ஸ் போடுவது ரொம்ப முக்கியம். 2வது விஷயம், எடுத்திருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர்ஸ்குள்ள சன்லைட் போகணுங்க. அதனாலதான் கிளியர் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், கிளியர் பிளாஸ்டிக் கவர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றோம். ஒருவேளை கிளியர் பிளாஸ்டிக் இல்லாம இந்த மாதிரி தொட்டிகளை பயன்படுத்தும் போது காலையில வெளிச்சம் வந்த உடனே வேலையா அதை போய் எடுத்து விட்டுருணுங்க. அப்பதான் அதால சூரிய ஒளிய எடுத்துக்க முடியும். பால்கனில செடி வச்சிருக்கவங்களுக்கு குரங்கோ அல்லது பிஜின் மூலமா ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா இந்த 2 மார்க்கெட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப உதவியா இருக்குங்க. இது நம்ம வியூவர்ஸ்க்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக தாங்க ஷேர் பண்றேன். இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் ஆப்ஷன் இருக்கு. அடுத்ததா பறவைகள் பால்கனிக்குள்ள வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேர்ட்ஸ் நெட் இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா அமேசான்ல இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா ஆட் கிடையாது. மார்க்கெட் ஆப்ஷன்ஸ் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த வீடியோல எனக்கு உதவியா இருந்த ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு எது உதவியா இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனி வாட்டர் பாட்டில், ஜூஸ் பாட்டில், ஆயில் பாட்டில்னு எதையுமே வேஸ்ட் பண்ணாம செடியை பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. உங்க எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.